ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஃபேஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றது தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு அதாவது இப்போ நம்ம மூக்கு கிட்டலாம் அழுக்கு இருக்கும் இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம மூக்குக்கிட்ட இந்த உதடு கீழெல்லாம் அழுக்கு இருக்கும். அது அப்படியே ஒயிட் ஹெட்ஸ் அந்த பிளாக் ஹெட்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் எந்த ஒரு க்ரீமுமே இல்லாமல் ரிமூவ் பண்ணலாம். இது நான் ரொம்ப இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக யூஸ் பண்ணுற ஒரு ஒரு 7 இயர்ஸ் கிட்ட நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படி பண்ணுறது? அதுக்கு தேவை நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருள் சோடா மாவு. நம்ம மாவெல்லாம் கரைப்போம் இல்லையா, அரிசி மாவு கரைப்போம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ண இட்லி மாவுக்கெலாம் யூஸ் பண்ணோம் அந்த சோடா மாவு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் அண்ட் ஹனி. இந்த சோடா மாவு பேக்கிங் சோடா, நம்ம சோடா மாவு நம்ம மாவு கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த சோடா மாவு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் கொஞ்சமாக தண்ணி, நம்ம ஃபேஸில் கொஞ்சமாக அந்த தண்ணி இருக்கிற மாதிரி, லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சோடா மாவில் லைட்டாக ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு மற்ற இடங்களை விட இந்த உதடு கீழே அண்ட் இந்த மூக்கு கிட்ட, ஓகேங்களா, அது ரொம்ப அந்த இடத்துல நம்மளுக்கு அழுக்கு சேரும். அண்ட் நம்ம ஏதாவது ஒரு க்ரீமோ அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அது நல்லா அந்த இடம் ஒரு மாதிரி திட்டாக தெரியும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த மூக்கு மேலே எண்ணெய்லாம் வழியும் இல்லையா, அந்த ஆயிலும் இது கண்ட்ரோல் பண்ணுது. ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது. பவுடர் அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த சோடா மாவு நம்ம இட்லி மாவுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். அந்த சோடா மாவு தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு பொருள். அந்த பொருள் வச்சு தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். இது ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லா அழுக்கெல்லாம் எடுத்துரும். இந்த ஃபேஸில் இருக்கிற அழுக்கு அந்த மாதிரி எல்லாமே எடுத்துரும். பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் தான் நிறைய நம்மளுக்கு அழுக்கெல்லாம் இருக்கும். ஸோ அந்த அழுக்கெல்லாம் இந்த சோடா மாவு ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு ஃபேஸ் க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மூக்குக்கிட்டேயும் இந்த உதடுக்கிட்டேயும் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபுல் ஃபேஸ்லேயும் நீங்கள் உங்களுக்கு எஃபெக்ட் எதுவும் இல்லைன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப் முடிச்சதும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு காஃபி பவுடர் நம்ம ஃபேஸ்க்கு ரொம்பவே நல்லது. அண்ட் ஹனி, இந்த காஃபி பவுடர் அண்ட் ஹனி இந்த ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த காஃபி பவுடர் அண்ட் ஹனியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஃபேஸ் ரொம்பவே பளிச்சுன்னு ஆகிடும். அண்ட் எதனா ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகிறீங்கன்னாலும் சரி, இல்லை டெய்லி வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணாலும் சரி, இது சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் உங்கள் ஸ்கின்னை நீங்கள் மெயின்டைன் பண்ண உதவும். உங்கள் ஸ்கின்னில் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தேன் ரொம்பவே சூப்பரான ஒரு இது. ஆனால் முடியில் படாமல் பார்த்துக்கோங்க. முடியில் பட்டாலுமே எனக்கு எதுவும் ஆனது கிடையாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது எதுவுமே பியூர் ஹனி கிடையாது. அதனால் நம்மளுக்கு முடியல பட்டாலுமே எதுவுமே ஆகிறது கிடையாது. நான் ஃபுல்லாகவே நல்லா தான் அப்ளை பண்ணுவேன். ஐப்ரோஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.